Slide விளங்குதானே? ஸ்லைட் வரங்க. Okay, right. First of all, sorry for the inconvenience. நாம இதுவரைக்கும் பார்த்த டிகிரிஸை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டிகிரி ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ரைட். நான் வந்து முகமது ஆத்திஃப். இப்போ கரண்ட்லி 4th இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மொலிகுலர் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரின்னா என்ன? இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து பயாலஜிக்கல் ஸ்ட்ரீமில் வந்து படிச்சுட்டு வந்தாக்க, ஸோ உங்களுக்கு ஒரு மொலிக்யூல் என்னன்னு தெரியும், அதாவது மூலக்கூறு. நான் பார்த்தோம்னா பயாலஜியோட ரிலேட்டடான மொலிக்யூல்ஸ் பொதுவாக என்னென்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன். அப்போ இந்த கோர்ஸில் நாம் என்ன பார்ப்போம்னா, இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர், அதை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதை எப்படி மெனிப்புலேட் பண்ணுறது என்றதை பார்ப்போம். அதோட சேர்த்து இந்த மாதிரியான மெனிப்புலேட் பண்ணி அதால் வர டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி நாங்கள் எப்ளிகேட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில். அதாவது மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், ரிசர்ச் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் டயக்ராம். அது எல்லாத்திலையும் எப்படி நாம் இதை அப்ளை பண்ணலாம்ன்றதை படிப்போம். அடுத்தது இதோட இன்னொரு சின்ன பார்ட் ஒன்றா பயோகெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகும். பயோகெமிஸ்ட்ரி என்னென்னா கம்பினேஷன் ஆஃப் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த கம்பினேஷனை வச்சு நாங்கள் வந்து செல்ஸ் அண்ட் ஆர்கானிசம் ஃபங்க்ஷனை பற்றி படிப்போம். உதாரணமாக என்சைமாலஜி அண்ட் மெட்டபாலிசம். மெட்டபாலிசத்தில் நாங்கள் கொஞ்சம் டீப்பாக செல்ஸுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது எப்படி நடக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள என்ன கைனடிக்ஸ் வருது, அந்த மாதிரியான விடயங்களை வந்து டீப்பாக நாங்கள் படிப்போம். ரைட். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ் வந்து ஒன் அண்ட் ஒன்லி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல மட்டும்தான் இது வரைக்கும் டிரெக்ட் இன்டேக்காக இருக்குது. அதாவது சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி கீழே இருக்குது. டிரெக்ட் இன்டேக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல மட்டும்தான் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு மாலிகுலர் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கணும்னா அடிஷனலாக பெராதனி யூனிவர்சிட்டியில் ஐ திங்க் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் செலக்ட் ஆகி போய்த்து ஸ்பெஷல் செய்யணும். ஆனால் டிரெக்ட் இன்டேக் பயோகெமிஸ்ட்ரி மாலிகுலர் பயாலஜி இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல மட்டும்தான். இதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மினிமம் எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட் வந்து 3 years இருக்கணும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில். இப்போதைக்கு இன்டேக் வந்து 80 கொடுக்குறாங்க. ஓவரால் இன்டேக் வந்து 80 எடுக்கிறாங்க இந்த கோர்ஸ்க்கு. ரைட். இதில் வந்து 2 types ஆஃப் டிகிரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி என்பதால் வந்து சயின்ஸ் டிகிரி தான். ஜென்ரல் டிகிரி அண்ட் ஸ்பெஷல் டிகிரி. இப்போ நீங்கள் நான் சொன்னேன் தானே 80 இன்டேக் கவர்மெண்ட், அந்த 80ல் வந்து ஃபர்ஸ்ட் 2 years வந்து 80 எல்லாருக்கும் வந்து பொதுவாக தான். அதாவது இந்த 80 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயாலஜிக்கல் சயின்ஸில் செலக்ட் ஆகி வருவாங்க தானே, 150 பேர் பயாலஜிக்கல் சயின்ஸ்லேருந்து இருப்பாங்க. அந்த 150 பேருக்கும் எங்களுக்கும், அதாவது இந்த 80 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரியான கோர்சஸ் தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் 2 years. ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் கோர்சஸாக ஜூலஜி, பொட்டானி, என்வாயரன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்டும் மெயின் கோர்சஸாக எடுக்க வேண்டி வரும். அதோட எடிஷனலாக வந்து எங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி நியூக்ளியர் சயின்ஸ் மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம். ரைட். இது வந்து 2 yearsக்கு வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் டிகிரியோட சேர்த்து தான் நடக்கும். 3rd year ஆகும் போது 2 years ரிசல்ட்ஸை வச்சு எங்களுக்கு ஸ்பெஷல் டிகிரி செலெக்ஷனுக்குரிய க்ரைட்டீரியா வரும். ஸ்பெஷல் டிகிரியில் வந்து 2 types ஆஃப் ஸ்பெஷல் டிகிரிஸ் இருக்கும். ஒன்று வந்து ரிசர்ச் ஓரியன்ட் உண்டு, அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் உண்டு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ரிசர்ச் ஓரியன்ட்ல வந்து ஃபைனல் இயர், அதாவது 4th yearல வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒன்று வரும். ஹோல் 1 year 4th year ஃபுல்லாக வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய வேண்டி வரும். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்காது, அதாவது இன்டர்ன்ஷிப் இருக்காது. ரைட். இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் டிகிரியில் என்ன இருக்குமெண்டா, 6 monthsக்குரிய இன்டர்ன்ஷிப் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட உங்களுக்கு 6 monthsக்குரிய சின்ன ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒன்று வரும். அது குரூப் ப்ராஜெக்ட் உண்டு. இப்போ வரக்கூடிய பேட்சில் வந்து அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் இல்லாமல் ஒரு கதையும் வருது, அப்படியோ தெரியலை. ரைட். இப்போ நீங்கள் ஜென்ரலாக இந்த 80 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இன்டேக் ஆகிட்டீங்களா, டைரக்ட் இன்டேக்காக உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்பெஷல் டிகிரி செலக்ட் பண்ணணுமெண்டா, ரிசர்ச் ஓரியன்டாக வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி செலக்ட் பண்ணலாம். அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க பயோமாலிகுலர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இது இப்போ தான் ஐ திங்க் 2 years தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக எனக்கு தெரியல. அதுக்கு வந்து இன்டேக் வந்து 20. அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜிக்கு வந்து 24 இன்டேக் கொடுப்பாங்க. அதில் வந்து 18 பேர் வந்து தான் எங்களோட மாலிகுலர் பயாலஜி பயோகெமிஸ்ட்ரி டைரக்ட் இன்டேக்லேருந்து வருவாங்க. மற்ற 6 பேர் எங்கேருந்து வருவாங்கண்டா,
பயாலஜிக்கல் சயின்ஸ் இன்டேக் இருக்குது. நான் சொன்னேன் ஏற்கனவே பயாலஜிக்கல் சயின்ஸ்ல 150 பேர் எடுப்பாங்க. அதுலேருந்து 6 பேர் எடுப்பாங்க. ரைட். அப்போ எங்கட இந்த 80 பேர் உள்ளுக்கு இந்த 18 பேர் தான் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரியை செய்யலாம். அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் கெமிஸ்ட்ரி செய்யறதுக்கு வந்து டோட்டல் இன்டேக் வந்து 24. அதில் வந்து எங்கட இந்த 80 பேர் உள்ளுக்கு இருந்து 4 பேர் தான் போகலாம். மற்ற 20 பேர் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ்லேருந்து வருவாங்க. ரைட். இது எப்படி செலெக்ஷன் நடக்கும்டா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல கெமிஸ்ட்ரி கோர்சஸ் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கணும்னா யூனிவர்சிட்டி போகும்போது யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக் கொண்டு தருவாங்க. அதில் இருக்கும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டிகிரிக்கு போகணும் என்னென்ன மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும்ன்றது வந்து அதில் இருக்கும். அதில் டோட்டல் வெயிட்டட் மார்க்ஸை பார்த்து வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரி. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரிக்கு வந்து ஒன்று இருக்கும், மொலிகுலர் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. இதுக்கு வந்து 15 பேர் டோட்டல் இன்டேக் எடுத்து பயாலஜிக்கல் சயின்ஸ், மொலிகுலர் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி 2 டிகிரிக்குமே கொமனாக அப்ளை பண்ணலாம். 15 பேரும் கொமனாக ஓவராலாக ரெண்டையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. அதாவது 150 + 80 ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு இது பற்றின ஸ்பெஷல் டிகிரி பற்றின மோர் டீட்டெயில்ஸ், அதாவது அதோட போஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன, என்ட்ரி க்ரைட்டீரியா, ஸ்கோப்ஸ் அதெல்லாம் பார்க்கணுமெண்டா கீழே நான் லிங்க் கொண்டு போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு போனால் யூனிவர்சிட்டி வெப்சைட் உள்ளுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு டிகிரியிலையும் வந்து ஸ்கோப் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து ரிசர்ச் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரிட்ட ஸ்கோப் என்னன்னா நாம அகாடமி உள்ளுக்கு போகிறது, ஹையர் ஸ்டடீஸ் உள்ளுக்கு போகிறது. அதாவது 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 24 பேருக்குள்ள வர 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கோப் என்னன்னா, நான் 4 இயர்ஸ் இந்த ஸ்பெஷல் டிகிரியை முடிச்சுட்டு அடுத்து டிரெக்டாக பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் போகிறது. இப்போ இந்த ஸ்பெஷல் டிகிரி முடித்தா அவங்களுக்கு எம்எஸ்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, டிரெக்டாகவே பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு போகலாம். அப்போ 90% பீப்புள் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு போவாங்க, அப்ராடுக்கு தான் போவாங்க. யூஸ்வலாக வந்து யாரும் ஸ்காலர்ஷிப் இல்லாமல் போகிறது நான் இது வரைக்கும் கண்டில்லை. யூஸ்வலாகவே ஸ்காலர்ஷிப் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அளவில் 90% ஸ்காலர்ஷிப், ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ். பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து 5 இயர்ஸ் நடக்கும், அப்ராடில் தான் ஃபாரின் போக வேண்டி வரும். பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் 5 இயர்ஸ் முடித்த பிறகு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம், நான் அகாடமிக் உள்ளுக்கு போகிறதா இல்லை இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு போகிறதா. அகாடமிக் உள்ளுக்கு போகிறேன்டா உங்களுக்கு போஸ்ட் டாக் செஞ்சு ஒரு லெக்சராகவோ ரிசர்ச்சராகவோ போகலாம். இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு போகிறேன்டா நீங்கள் பிஹெச்டியை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரிலேண்டா மெயின் ஸ்கோப் வந்து நாம் இண்டஸ்ட்ரியில் போகிறது தான். அதுக்கு தான் ஃபைனல் 4th இயரில் வந்து 6 மந்த்ஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் ஒன்று தருவாங்க, இன்டர்ன்ஷிப் ஒன்று தருவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுத்து ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணி அங்கே ஒர்க்குக்கு போகலாம். இப்போ 80 ஜென்ரல் டிகிரி செலக்ட் ஆகிற 80 பேரில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இந்த ஸ்பெஷல் டிகிரிக்கு செலக்ட் ஆவாங்க. செலக்ட் ஆகாமல் ஜென்ரல் டிகிரியோட ட்ராப் ஆகிற ஆக்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு ஐடியா இருந்தால் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு அவங்க வந்து 2 இயர்ஸ் எம்எஸ்சி ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுட்டு தான் பிஹெச்டிக்கு போக வேண்டி வரும். டிரெக்டாக பிஹெச்டி போகிறேன்டா அவங்களுக்கு போகலாம். ஆனால் ஒரு ஹை ஜிபியும் ஒரு நல்ல ரிசர்ச் பேக்ரவுண்டும் இருந்தால் உங்களுக்கு பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வித் ஸ்காலர்ஷிப் அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகிறது, இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். இப்போ ஜென்ரல் டிகிரியும் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரியும் கம்பேர் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு போகிறதுக்கூடிய சான்ஸ் கூட வந்து 4 இயர்ஸ் டிகிரிக்கு தான். அதாவது அவங்க 6 மந்த்ஸ் ஆல்ரெடி யூனிவர்சிட்டியால் ப்ரொவைட் பண்ண இன்டர்ன்ஷிப் முடிச்சிக்கிறதால வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு வந்து அவங்களுக்கு தான். ரைட். இது வந்து மினிமம் ஜெட் ஸ்கோர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் உரிய மினிமம் ஜெட் ஸ்கோர் வந்து 2022 ஏலெவல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணது. ஐ திங்க் 2023 ஏலெவல் எக்ஸாமினேஷன் ஜெட் ஸ்கோர் வந்து வந்திருக்கு ஹேண்ட் புக், எனக்கு அது கிடைக்க இல்லை. ஸோ அந்த புக் ஈக்கிறாக்கள் பாருங்க, அதில் ஜெட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு அதில் இந்த ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், இந்த மாதிரி ஜெட் ஸ்கோருக்கு வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இதுவரைக்கும் பார்த்த கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வந்திருக்கும் என்ன மாதிரியான முடிச்சிருந்தா என்ன மாதிரியான புக் போகலாம். மொலிகுலர் பயாலஜி டிகிரியை பொறுத்தவரை வந்து உங்களோட கெரியர்ஸ் வந்து வேரி. அதாவது உங்களுக்கு சொல்லலாது நான் மொலிகுலர் பயாலஜி முடிச்சுட்டு குறிப்பிட்ட இதுக்கு தான் போவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய விதமான ஃபீல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கெரியர் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன்டா,
மொலிகுலர் பயாலஜி டிகிரி வந்து ஒரு செல் மாதிரி. அந்த செல் வந்து பிளான்ட்டுக்குரிய செல்லாகவும் இருக்கலும், எனிமல் செல்லாகவும் இருக்கலும், அதே எனிமல் செல்ஸுக்குள்ள கிட்னி செல்லாகவும் இருக்கலும், பிரெயின் செல்லாகவும் இருக்கலும். அப்படி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸுக்குள்ள வந்து இந்த மொலிகுலர் பயாலஜி டிகிரி செஞ்சவருக்கு வந்து போகலாம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல என்ன ஆகலாம்னா, எங்களுக்கு ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் 4th இயர் முடிச்சா வந்து கூடுதலாக ஆக்கள் போக விருப்பப்படுறது வந்து ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டா இனிஷியலாக ஸ்டேஜாக போகிறது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, நல்ல பிஹெச்டி இது ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. அடுத்தது வந்து லேப் டெக்னீஷியன்ஸாகவும் ஒர்க் பண்ணலாம். மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் ஃபீல்டில் வந்து கிளினிக்கல் பயோகெமிஸ்டாக போகலாம், ஜெனட்டிக் டெக்னாலஜிஸ்டாக போகலாம். ஜெனட்டிக் டெக்னாலஜிஸ்ட்னா தெரியும் உங்களுக்கு, ஜீன் சம்பந்தப்பட்ட மெனிப்புலேஷன் அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் பார்க்குறது. அடுத்தது வந்து ஃபொரன்சிக் லெப் அனலிஸ்டா. ஃபொரன்சிக் லெப்ல வந்து ஃபொரன்சிக் என்னன்னு தெரிஞ்சு தானே உங்களுக்கு. ஸோ ஃபொரன்சிக் லெப் அனலிஸ்ட்னா ஃபொரன்சிக் லெப்ல வந்து ஒர்க் பண்ணுறது. அடுத்தது வந்து மெடிசின் டிஸ்கவரி. இதுதான் மொலிகுலர் பயாலஜி முடிச்சுட்டு ஒரு பெட்டரான ஃபீல்டுண்டா வந்து மெடிசின் டிஸ்கவரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொரோனா வந்த டைம் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரியான மெடிசின் டிஸ்கவரி உள்ளுக்கு வந்து மொலிகுலர் பயாலஜி முடிச்ச ஒருத்தருக்கு வந்து கெரியர் வந்து உண்மையிலே நல்ல ஒரு ஃபீல்டில் வந்து இருக்கு. அடுத்து வந்து எக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ஏஜென்சி. இதில் எப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அனலிஸ்டாக போகலாம். அப்படி இல்லாட்டி ரிசர்ச்சராக போகலாம். அதாவது க்ராப் ஜெனட்டிக்ஸ் அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜியில் வந்து ஒரு ரிசர்ச்சாக ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒரு க்ராப்ட வந்து ஈல்டு எப்படி கூட்டுறது, அதை இந்த இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப்ஸ் எப்படி உருவாக்குறது, அந்த மாதிரியான ரிசர்ச் வந்து நிறையவே ஸ்ரீலங்காலே என்ன தெரிஞ்ச மட்டும் ரைஸுக்கு எவ்வளோ பெரிய ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்குன்னா ரைஸ் சொன்னேன், ஸ்ரீலங்காவில் கூடுதலாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வர்றது வந்து ரைஸுக்கு. அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜிக்கும் கெரியர்ஸ் இருக்கும். ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி வந்து இங்கே ப்ரோவும் மற்ற அக்ரிகல்ச்சரோட ஒப்பிடும் போது. அது தவிர அகாடமியா அண்ட் எஜுகேஷன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன் உங்களுக்கு, ரிசர்ச் ஓரியன்ட் டிகிரி செஞ்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு உங்களோட அகாடமியோ அவளுக்கு போகலாம். அது வந்து இந்த இதுக்குள்ளே தான் வரும். உங்களுக்கு வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் போஸ்ட் அக்கௌண்ட் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து லெக்சரராக வந்து போகலாம். அது தவிர இப்போ கூடுதலாக எமர்ஜ் ஆகிட்டு வர ஃபீல்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அனாலிசிஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்னன்னா பயாலஜி ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மூணையும் எட் பண்ணி எப்படி நாங்கள் இந்த மொலிகுலர் பயாலஜி ஒர்க் செய்கிறது. இப்போ இவ்வளோக்கும் நான் இந்த ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் ஃபீல்டில் என்ன நாம் செஞ்சது வந்து ஃபிசிக்கலாக நாம் வந்து ரிசர்ச் செய்வோம். ஆனால் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் என்னென்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை யூஸ் பண்ணி இங்கே வெட்லேபில் செய்கிற அவ்வளோ ரிசர்ச்சையும் வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் செய்வோம். அதுதான் பயோ இன்ஃபர்மேட்டிக் அனாலிசிஸ். ஜீனோமிக்ஸ் அண்ட் ப்ரோட்டியோமிக்ஸ் ஸ்பெஷலிஸ்டா அதே நான் சொன்னது தான். ஜீனோமிக்ஸ்னா வந்து ஜீன் எப்படி மெனிப்புலேட் பண்ணுறது அதை பற்றின ஸ்டடி. ப்ரோட்டியோமிக்ஸ்னா ப்ரோட்டீன் பற்றின ஸ்டடி. அதை வந்து நாங்கள் வெட்லெப் இல்லாமல், அதாவது லெப்ஸில் இல்லாமல் நாம் கம்ப்யூட்டர் சயின்ஸை யூஸ் பண்ணி செய்கிறது. சிந்தட்டிக் பயாலஜி அசோசியேட்னா சிந்தட்டிக் பயாலஜின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கட்டும், அதை வந்து செயற்கையாக நாங்கள் சிந்தசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க். இது வந்து நான் மெயினாக குறிப்பிட்ட வந்து கொஞ்சம் எல்லா கெரியர்ஸ் என்னால் போடுறதால ஒரு ஃபியூ கெரியர்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதை விட இன்னும் நிறைய கெரியர் பார்ட்ஸ் மொலிகுலர் பயாலஜிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ரைட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இப்போ நாங்கள் எடுப்போம், ஸ்பெஷல் டிகிரி செஞ்ச ஒருத்தர் எடுப்போமே. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்பெஷல் டிகிரி செஞ்ச ஒரு ஆள் வந்து அவரோட ஸ்கோப் வந்து நான் சொல்லியிருந்தேன், மெயினாக வந்து ஹை ஸ்டடிஸ் போகிறது. அப்போ பிஹெச்டி இப்போ எங்கட கெரியர் பார்த்து சொல்கிறேன்னு, இப்போ எங்கட வந்து அகாடமிக் முடிகிறது வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து அகாடமிக் முடியுது. அப்போ அவர் வந்து அந்த அகாடமிக்கை முடிச்சுட்டு வந்து மெயின் ஒப்ஜெக்டிவோட வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறது. அப்போ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து டிசம்பர் டு பிப்ரவரி அந்த பீரியடில் தான் யூஎஸ்ஏட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் என்ன செய்கிறேன்டா, நாங்கள் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இல்லாட்டி யூனிவர்சிட்டி வந்து டெமான்ஸ்ட்ரேட்டராக போவோம். அப்போ அதுக்கு வந்து பேசிக் சேலரி எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 50 to 60 வந்து பேசிக் சேலரியே கிடைக்கும், ஓடி இல்லாமல். சில யூனிவர்சிட்டியில் ஓடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓடியோட சேர்த்து ஒரு 80 மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை
இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு போகிறேன்டா உங்களுக்கு நான் சொன்ன 6 மந்த்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதாவது இன்டர்ன்ஷிப் ஒன்று கிடைக்கும் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு பேசிக் வந்து 30 கிட்ட மாதிரி கிடைக்கும். அது முடிச்சுட்டு உங்களுக்கு டிகிரி கையில் எடுத்துட்டு ஒரு ஒர்க்குக்கு போறீங்களா, பேசிக் உங்களுக்கு அதே மாதிரி 60-70க்கு மாதிரி பேசிக் சேலரின்னு எடுக்கலாம். அது வந்து மினிமம் சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேலரி வந்து ரேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வந்து 350+ எடுக்கிற ஆக்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கு. 350,000 மந்த்லி ப்ளஸ் மந்த்லி எடுக்கிற ஆக்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ரைட். இது வந்து எனக்கு இந்த ஜாப் சேலரி வந்து குறிப்பிட்டு சொல்லலைண்டா எங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேரியஸ் ரைட்ஸ். அதாவது குறிப்பிட்ட நாங்கள் மொலிகுலர் பயாலஜிஸ்டண்டா இதுக்கு தான் ஜாப்புக்கு போவோம் என்று ஒரு உறுதி இருந்தால் வந்து எங்களுக்கு சேலரி வந்து சொல்லலாம். நான் கீழே போட்டிருக்க கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து இவங்க தான் மெயினாக வந்து மொலிகுலர் பயாலஜி கிராஜுவேட்ஸுக்கு வந்து ஜாப்ஸ் கொடுக்குறது. உதாரணம் ஸ்லிப் டெக், ஜீன் லெப்ஸ், ஹேமாஸ் அண்ட் ஜீன் டெக் எல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார். மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க தெரிஞ்சுக்க எம்ஆர்ஐ, கொழும்பு பொருளில் இருக்கு எம்ஆர்ஐ அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மட் அனாலிசிஸ். இதெல்லாம் வந்து எங்களோட சீனியர்ஸ் மார்க் இன்டர்ன்ஷிப்பாக போகிற டேட்டா வச்சு நான் அடுத்தது. ரைட். கொரியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா இந்த டிகிரி பயோகெமிஸ்ட்ரி மொலிகுலர் பயாலஜியை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவை விட 4 to 5 times ஹை சேலரி அண்ட் ஜாப் வேகன்சிஸ் கூடின இது வந்து ஃபாரினுக்கு தான். ஸ்ரீலங்காவை விட ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அடுத்தது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைண்டா ஆகிட்டு வருது. ரிசர்ச் செக்டரும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருறதால ஸ்ரீலங்காவை விட ஃபாரினில் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலரி பேஸ் வந்து கூட. நான் இங்கே ரஃபாக ஒரு சேலரி ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கேன்னு வந்து பே ஸ்கேல் அண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது. அதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் எவ்வளோ சேலரி வந்து எவரேஜாக ஒரு மொலிகுலர் பயாலஜி கிராஜுவேட்டுக்கு வந்து எடுக்கலாம். அதை விட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஜாப் இருக்குன்னு எடுக்கணுமெண்டா இந்த கீழே இருக்க லிங்க்குக்கு சேர்த்து உங்களுக்கு பார்க்கலாம். என்னென்ன மொலிகுலர் பயாலஜி டிகிரி முடிச்ச ஒரு ஆளுக்கு என்னென்ன டிகிரி இருக்குது, அதுக்குரிய சேலரி செக்ஷன் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரைட். ரைட். இவ்வளோ தான் இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். So question Viriki, what is the difference between this course and external degree program, molecular biology and bioentrepreneurship provided by Columbia University? ஓகே. எக்ஸ்டர்னல் டிகிரி பொறுத்தவரையில் புதுசாக தொடங்கின டிகிரி, அதாவது எக்ஸ்டர்னல் டிகிரிலேருந்து இது வரைக்கும் யாரும் பெச் அவுட் ஆகலை நான் நினைக்கிறேன். அதில் வந்து மெயின் எக்ஸ்டர்னலை விட இந்த இன்டர்னல் டிகிரி எனக்கு தெரிஞ்ச வேலையில் வந்து ஒர்க் கூட. ரைட். ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கும் மெயின் ஸ்கோப் வந்து இந்த டிகிரியில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறது தான். ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வந்து இது வந்து ஒர்க் கூட. அந்த டிகிரியில் என்னென்னா உங்களுக்கு வந்து பயோ என்டர்பிரினர்ஷிப், அதாவது மெயின் ஸ்கோப் வந்தது வந்து அந்த டிகிரியை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சுய தொழிலை, அந்த ஐடியா வச்சு ஒரு சுய தொழிலை மேம்படுத்துறதுக்குரிய மாதிரியான ஸ்கோப் உள்ள டிகிரி தான் அந்த எக்ஸ்டர்னல் டிகிரி. ஓகே. Another question, do we have jobs in medical and clinical field in Sri Lanka currently? யா, மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் ஃபீல்டில் ரிசர்ச் ஃபீல்டு உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய ரிசர்ச் செய்வாங்க. ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒன்று இருக்கார். அவர் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கார். ஹையர் ஸ்டடீஸ் போகும் காட்டும் அங்கே ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு ஒரு ரிசர்ச்சுக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மொலிகுலர் பயாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, மொலிகுலர் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. அந்த இதில் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய ரிசர்ச் செய்கிறாங்க. அதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் ரிக்ரூட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து மெடிக்கல் ரிசர்ச் ப்ரைவேட்டாக குறவு இந்த மாதிரியான ஜாப் வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு எடுக்கலாம். மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து ஜாப்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் இன்டேக்குக்கு வர டைம், அதாவது 2021 இன்டேக் வர டைம் இருந்த ஜாப் வேகன்சியை விட இப்போ இருக்கிற ஜாப் வேகன்சிஸ் வந்து கூட. So last question,
What is the difference between the content in biological science versus the molecular biology degree program, given that molecular biohons is available for both degree programs? எஸ் கண்டென்ட் அதான் நான் சொன்னேன். இப்போ மொலிகுலர் பயாலஜி டிரெக்ட் இன்டெக் வர 80 பேருக்கும் பயாலஜிக்கல் சயின்ஸ் வர 150 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கண்டென்ட் சேம். ரெண்டு பேருமே ஒரே லெக்சர் ஹோலில் தான் படிப்பீங்க. ஒரே பாடம் ஒரே லெக்சர் ஹோலில் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே மாதிரி தான் படிப்பீங்க. டிஃப்ரெண்ட் என்ன ஆகும்ன்றா பயாலஜிக்கல் சயின்ஸ் இப்போ பயாலஜிக்கல் சயின்ஸ்லேயும் நிறைய ஸ்பெஷல் டிகிரிஸ் இருக்கும். ஃபார்மசி போகலாம், கெமிஸ்ட்ரி போகலாம், நியூக்ளியர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் வர நிறைய ஸ்பெஷல் டிகிரி இருக்குது, அதுக்கு போகலாம். பிளான்ட் பயோடெக்னாலஜி சம்மந்தமாக பிளான்ட் டிபார்ட்மெண்ட்டால் வர ஸ்பெஷல் டிகிரி இருக்குது, அதுக்கு போகலாம். அப்போ அந்த ஸ்பெஷல் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வேரி ஆகும். இப்போ மொலிகுலர் பயாலஜிக்குரிய ஸ்பெஷல் கண்டென்ட் அவங்களுக்குரிய தனித்துவமான கோர்ஸ் கண்டென்ட் எப்போ வருமாண்டா தேர்ட் இயர்ஸில். ஜென்ரல் போராக்களுக்கு வந்து தேர்ட் இயரில் வந்து தனியாக மொலிகுலர் பயாலஜி சப்ஜெக்ட் தான் நடக்கும். அதே மாதிரி ஃபோர்த் இயரில் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக்களுக்கு ரிசர்ச்சோட சேர்த்து மொலிகுலர் பயாலஜி சப்ஜெக்ட் கொஞ்சம் இருக்கும். இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், குரூப் ப்ராஜெக்ட் ஒன்றும், அகாடமிக் சப்ஜெக்ட் 2-3 இருக்கும். Jazakallah Atif. So நமக்கு இன்றைக்கு